நீங்க வந்துட்டீங்களா? அங்கிள் அங்கிள், அந்த பெரிய பெயிண்டிங்கை கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? அது பாதி கூட முடியல. முழுசா முடிஞ்சதும் நானே உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ அங்கிள், அங்கிள், அதை ப்ளீஸ் காட்டுங்க அங்கிள், அங்கிள், ப்ளீஸ் காட்டுங்க அங்கிள். அங்கிள், ஆமா, திறந்து அங்கிள், காட்டுங்க. காட்டுங்க சரி, அங்கிள், சத்தப்படாதீங்க. ப்ளீஸ். வாங்க காட்டுறேன். டேய் வாடா போலாம். ம். டேய் ஏன்டா வந்துட்ட? ஏன் உனக்கு அந்த கடல் கனி பிடிக்கலையா? நல்லா இருந்ததுல அது. சூப்பரா இருந்தது. அபிக்கு தான் அது பிடிக்கல போல. ஏய் பாத்து போடா. அபி உள்ள போய் படு. ஈர காத்தடிக்குது. என்னடா ஏதோ பெருசா யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல. உள்ள போய் படு போ. சரி. ம். ம். நம்ம பல முறை கூப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை கேட்கல. அவங்க அப்பா சொன்ன உடனே எழுந்து உள்ள வர்றத பாரு. பெத்தவ பேச்ச கொஞ்சமாச்சும் கேட்கணும், கேட்கறதே கிடையாது. அதான் அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வச்சிருக்காரே. இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல. எல்லாமே விதி. நான் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் எல்லா விதமான ஆசையும் கனவும் இருக்கு. பெரிய பெயிண்டர், நான் ஒரு கேன்வாஸ் இல்ல. இதுக்கப்புறம் எந்த டாக்டர் தான் பார்க்கறது இந்த ஊர்ல? எவ்வளோ டாக்டர் பார்த்து என்ன பிரயோஜனம்?
நீங்க டெய்லி இங்க தான் விளையாட வருவீங்களா? ஆ நான் தனியா உட்காரத பத்தி சொல்லுவேன்ல, அது இங்கதான். ஓஹோ, உங்க கடல் கண்ணிய பார்க்க. ஆ உங்க கடல் கண்ணி எங்க? என் கண்ணுக்கு தெரியல. அது நான் தனியா உட்காரும்போது தான் வரும். சரி சொல்லு, உன் கடல் கண்ணி எப்படி இருக்கும் பார்க்க? இவ்ளோ முடி இருக்கும், பெரிய கண்ணு, அழகா சிரிப்பா, ரொம்ப அழகா இருப்பா. இருந்தாலும் என்னை விட அழகா இருப்பாளா உன் கடல் கண்ணி? ம். ஏய் ஏய் நவுறு நவுறு, நானும் வரேன். எப்படி பறக்குது பாத்தியா? ஹேய் 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 நவுறு நவுறு. இன்னைக்கும் அதே ஆம்லெட் தானா? பொடி மாஸ் போடலாம்ல. ம். அப்பா, எங்க இன்னைக்கு அந்த என்னடா? ஆன்ட்டி பெரிய கேன்வாஸ்ல படம் வரையலாம்னு சொன்னாங்க. அப்படியா? யார் அது? அவங்கதான், வீனஸ் ஆன்ட்டி. ம். ஆ, சும்மா வளவளன்னு பேசாம சாப்பிடு. அதுக்கு ஏன் கத்துற? அப்பாவுக்கும் புள்ளைக்கும் இவன் வேலை. நல்லா தானே வரையறான். இவன் வரையறதுக்கு ஏதாவது வாங்கி தர வேண்டியதானே? நீ நல்லா வரைடா. தேங்க்யூப்பா. ஆ. அப்பாவுக்கும் புள்ளைக்கும் வேற வேலையே இல்ல. எதையாச்சும் சொல்லிக்கிட்டு. ம். ஏன்டி எப்ப பார்த்தாலும் அவன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? அவன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா உனக்கு? பாசம் இல்லாமலாம் இல்லைங்க. அப்புறம்? என் பாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியா? ம். அந்த பாசத்தை எனக்கு கொஞ்சம் காட்டேன். சும்மா இருங்க. பையன் முடிச்சிட்டு இருக்க போறான். அதெல்லாம் முழிச்சிருக்க மாட்டான்டி, தூங்கி இருப்பான்டி. ச்சோ, என்னையும் கொஞ்சம் சும்மா இருங்க. கவனிடி. எப்ப அவன் பார்த்தாலும் எழுந்துக்க போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, இங்க இங்க என்ன வா. பண்றீங்க? இங்க வான்னு சொல்றேன். விடுங்க. ஏய், ஐயோ, எவ்வளவு மாட்டேன். நாள் தாண்டி பட்டினி போடுவ? விடுங்க. வான்னு எத்தனை சொல்றேன். முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஒண்ணும் இல்லை, வா. என்னமோ ஆசையே இல்லாத மாதிரி தள்ளி தள்ளி விடுற. புதுசா பாக்குறதெல்லாம் கிட்ட வா. வாடி. கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நல்ல வேளை யாரும் பார்க்கல. ரோசி எங்கடி இருக்க? ஆ? ஏன்டா உம்முன்னு இருக்க? வரும்போது கலர் பென்சில் வாங்கிட்டு வரேன். என்ன கடல் பக்கம் போகாதா, அது அதிகமாக இருக்கும், புரியுதா? ஆ, மழை வருமோ? ஐயோ, ஏய் கிளம்புறேன், சாப்பாடு கொடு பையனுக்கு. ஆ, ஹாய் அங்கிள். வாமா. ஏன் ஆண்டி நீங்க வெட்டிட்டு இருக்கீங்க? வேஸ்ட் ஆயிடுதுல்ல. அவனை வெட்ட சொல்ல வேண்டியதானே? அங்க நிக்கிறான் பாரு, அவன்கிட்ட போய் கேளு. எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன பண்றது? ஏ அபி, அபி, டேய், எங்கடா போற? டேய் அபி, வீனஸ் ஆண்டி ஏதோ உனக்கு gift வச்சிருக்காங்களாண்டா. கிஃப்டா? பெயிண்டிங்கா இருக்கும். அப்ப நீயும் வரியா? நான் வரலப்பா.
gift உனக்கு தானே, நீயே போ. நான் கிளம்புறேன். நான் சொன்ன எனக்கு கேட்கவா போற?